இங்க ஒரு பிச்சைக்காரன் ஸ்விஸ் பேங்குக்குள்ள வரான். வந்ததும் அவனோட அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை வித்ரா பண்ணணும்னு சொல்றான். இவனை பார்த்ததுமே அங்க இருக்கிற செக்யூரிட்டி வெளியில போன்னு சொல்லி துரத்துறாங்க. ஆனா அவன் அப்பயுமே அங்கிருந்து போகாம இருக்கான். உடனே மேனேஜர் வந்து டேப கொடுத்து உன்னோட அக்கவுண்ட் நம்பர் சொல்லுன்னு கேக்குறாரு. இவனும் அதுல அக்கவுண்ட் நம்பரையும் பாஸ்வேர்டையும் அடிக்கிறான். இத பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவனோட அக்கவுண்ட்ல $45 பில்லியன் வச்சிருக்கான். என்னதான் இவ்வளவு காசு இருந்தாலுமே அவனோட மனசுல சந்தோஷம் இல்லாம பழிவாங்குற நினைப்பு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒரு போட்ல மீன் பிடிக்கிறவனா இருக்கான். அப்போ இவன் ஒரு தீவிரவாதிக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததை இவனை மாட்டி விட்டுருப்பானுங்க. சோ செய்யாத தப்புக்கு ஒரு தனி தீவுல இருக்கிற ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிறான். அந்த ஜெயில திடீர்னு ஒரு வயசானவர் குழியை தோண்டி இவன் ரூம்குள்ள வந்துடுறாரு. பார்த்தா அவர் வெளியில தப்பிச்சு போறதுக்கு பதிலா இவனோட ரூம்குள்ள வந்துடுறாரு. அதுல இருந்து ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அவர் ஒரு நாட்டோட பிரசிடென்ட். அவரோட காசு தான் அந்த $45 பில்லியன். ஒரு நாள் அவரு அங்கேயே உடம்பு முடியாம போய் இறந்து போற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்பதான் இவன் அந்த காசை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அதுக்கான டீடைலையும் கொடுக்கறாரு. இங்க